Hi, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா important topics to revise in biology for 10th standard CBSE science board exam. biology பொறுத்த வரைக்கும் important chapters என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா life processes and how do organisms reproduce இந்த ரெண்டு சாப்டர் தான். maximum number of questions இந்த ரெண்டு சாப்டர்ல இருந்து தான் வரும். life processes பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு 2 marks 3 marks 5 marks எல்லாமே வரதுக்கு chances இருக்கு. and sometimes case study கூட அதுல இருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு chances அதிகமா இருக்கு. and life processesல so far அதிகமா ரிப்பீட்டடா கேட்ட questions எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா excretion டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ்கிரிஷன் டாபிக் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுட் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு லாங் ஆன்சர் வரும். இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். அதுல திஸ் ஆர் தட் மாதிரி நீங்க என்ன டாபிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அந்த கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுல டயக்ராம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டிங் இன் ஹைட்ரா, பைனரி ஃபிஷன் இன் அமீபா, இந்த மாதிரி எல்லா டயக்ராம்ஸும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். டயக்ராம் பேஸ் பண்ணி கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபிளவர்ஸோட பார்ட்ஸ் அண்ட் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் என்னென்ன, ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் என்னென்னன்றதுல எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் question and vegetative propagationல natural methods என்னென்ன, artificial methods என்னென்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதை தாண்டி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க படிச்சுக்கணும். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட டயக்ராம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கேஸ் ஸ்டடியில நிறைய டைம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட டயக்ராம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஆர்கன்ஸும் அதோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய டைம். சோ அதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஹெரிடிட்டி சாப்டர் பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் சோ ஃபார் ஹெரிடிட்டி சாப்டர்ல தான் கேட்டிருக்காங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுல ஒரு டயக்ராம் கொடுத்திருப்பாங்க உங்க புக்ல, அதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதோட நீங்க மோனோஹைபிரிட் கிராஸ் பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க் கொஸ்டின் இது வரைக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க ஒரு தடவை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ், அது ரெண்டுத்தோட பண்ணட் ஸ்கொயர் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃபீனோடைபிக் ரேஷியோ என்ன, ஜீனோடைபிக் ரேஷியோ என்னங்கிறதெல்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அது லாஸ்ட் சாப்டரா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டாங்க. பட் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கண்டிப்பா 5 மார்க்ஸ் கொஸ்டின் வரும். அசெஷனல் ரீசன்ல கண்டிப்பா அவர் என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இது கூடவே ஒரு 3 மார்க் கொஸ்டின் வரும். 10% லா பேஸ் பண்ணி ஃபுட் செயின் அவங்களே கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை பேஸ் பண்ணி 10% லா யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் மெத்தட்ல வரும். இதை தாண்டி பயோ மேக்னிபிகேஷன் என்ன, பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லாம் டிஃபரன்சஸ் என்ன, நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஆர்டிபிஷியல் எக்கோசிஸ்டம்க்குலாம் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கணும். இதை தாண்டி கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்லயும் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இப்ப ரீசெண்டா லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்ன ஹார்மோன்ஸ் நம்மளோட பாடியில என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, அது என்னென்ன எண்டோக்ரைன் கிளாண்ட் செக்ரேட் பண்ணுதுங்கிறது நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது கூடவே பிளான்ட்ஸ்ல நாஸ்டிக் மூவ்மெண்ட்னா என்ன, ட்ராபிக் மூவ்மெண்ட்னா என்னன்றது நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பிரெயினோட பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது நம்ம படிச்சுக்கணும். அது நம்மளோட பாடியில என்னென்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது நம்ம படிச்சுக்கணும். வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் பத்தி படிச்சுக்கணும். ஸ்பைனல் கார்ட்னா என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்னங்கிறதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன, அதோட பாத்வே எப்படி இருக்கும், இதெல்லாமே ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ்க்குமே நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியது லைஃப் ப்ராசஸஸ்க்கும், ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூசஸ்க்கும், பிளஸ் டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிசிக்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.